என் அன்பு குழந்தையே, வெற்றி தோல்வி பற்றி கவலை இல்லை. இன்ப துன்ப பலன்கள் பற்றிய எண்ணமும் இல்லை. வாழ்வில் தேறுவதா தவறுவதா என்கின்ற தடுமாற்றமும் இல்லை. என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பை என்னுடைய பெருமாளிடம் வைத்து விட்டதால் இனி நான் சுகமாக செல்வேன். இதற்கு பெயர்தான் அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு எனக்கு நிச்சயம் வெற்றியை தரும். இவ்வாறு பெருமாளிடம் என்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டாலே நான் எதிலும் தோல்வியடைய மாட்டேன் என்று நான் தெரிந்து கொண்டேன். நான் மட்டுமல்ல, நீங்களும் தான். பெருமாள் மீது முழு நம்பிக்கை கொண்டு இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். குழந்தையே, இந்த நல்ல நாளில் மனம் நிறைந்து நான் உனக்கு வரங்களை தர வந்துள்ளேன். இன்று நீ மனதுருகி என்னிடம் கேட்கும் எதுவாயினும் கிடைக்கப் பெறுவாய். இதோ எனது இந்த ஆசிகளை முழுமையாக கேட்டுவிட்டு உன்னுடைய மனதில் இருக்கும் வேண்டுதல்களை என்னுடைய பாதத்தில் வைத்துவிடு. அதை நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று இந்த நல்ல நாளில் வாக்களிக்கின்றேன். வரமாய் நான் உனக்கு தருகின்றேன். எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும், நல்ல நேரம் வரும் என்று காத்திருந்த உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் இனி பலனடைய போகின்றது. இனி உனக்கான எல்லாமும் வரிசையாய் வந்து குவிய போகின்றது. நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவையான அனைத்தும் எனது அருளால் உன்னை தேடி வந்தடையும். வெற்றி என்பது இறைவனின் பரிசு, தோல்வி என்பது இறைவனின் சோதனை. இந்த சோதனையை நீ கடந்தால்தான் பரிசு கிடைக்கும். இப்பொழுது நீ தோல்வியை கடந்து விட்டாய். இனி வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகின்றாய். கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறுகின்றாய். கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்ற பாரமாக இருக்கலாம், அல்லது நல்ல பாடத்தை கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம். அதை நாம் எவ்வாறு சரியாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்துள்ளோம் என்பது மிகவும் முக்கியமானது. உன்னுடைய கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்கும். எனவே தான் ஒவ்வொரு முறையும் கூறுகின்றேன், உனது கடந்த கால கசப்புகளை நினைவுகளை எல்லாம் அழித்துவிடு. அது தந்த அனுபவங்களையும் பாடங்களையும் உன்னுடைய மனதில் புதைத்துவிடு. மீண்டும் உன்னுடைய எதிர்காலத்தில் இந்த தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கொள். நீ என்னை தியானிப்பதையும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்வதையும் ஒரு நாளும் நிறுத்திவிடாதே. எத்தகைய சூழ்நிலையானாலும் இந்த தியானமும் பிரார்த்தனையும் உன்னுடைய வாழ்விற்கு நல்லதொரு வழிவகுக்கும். உன்னுடைய பரபரப்பான வாழ்க்கையில் பிரார்த்தனையும் தியானமும் செய்ய இயலாது என நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் பிரார்த்தனையும் தியானமும் தான் உன்னுடைய பரபரப்பான வாழ்க்கையை மிகவும் சுலபமானதாக மாற்றிவிடும். அமைதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாகும். எந்த ஒரு சிக்கல்களுக்கும் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு சிந்தித்தால் 1000 வழிகள் பிறக்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே 1000 பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இந்த அமைதி உன்னுடைய பரபரப்பான வாழ்க்கை முறையில் கிட்டாது. 2 நிமிடமே ஆனாலும் என்னிடம் செய்யும் தியானத்தாலும் என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையிலும் தான் உனக்கு இந்த அமைதி கிடைக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. நீ மனதுருகி கண்ணீர் விட்டு கேட்கும் எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் பலன் இல்லாமல் போகாது. உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் நாடி போகாதே. இறைவனிடம் இறைந்து கேள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு. இறைவனின் அருளையும் ஆசையையும் பெற முயற்சி செய். இறைவனிடம் இறைந்து கேட்கும் எதுவுமே இல்லை என்று சொல்லாமல் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இன்று இப்போதே மனது உருகி என்னிடம் நீ எது கேட்டாலும் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றியும் தருவேன். இன்று நீ என் பாதங்களில் வைக்கும் கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். என்ன வேண்டுமோ மனதார கேள். எப்படியாயினும் நான் அதை நிறைவேற்றி தருகின்றேன். என் அன்பு குழந்தையே, இன்று ஒரு சிறப்பான செய்தியுடன் உனக்காகவே வந்துள்ளேன். எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி முழுமையாக கேட்பாயா? அதிகாலையில் எழுந்தவுடன் உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு. நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ நிம்மதியாக அன்றைய நாளை தொடங்கு. நிச்சயமாக மகிழ்ச்சியானதாக அமையும். நான் இன்று வந்தது
உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை சேர்ப்பதற்காக. அந்த செய்தி உன் வாழ்வை வளமாக்கும், உன் மனதை உறுதியாக்கவும், சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் தான். இப்போது நான் கூறும் விஷயங்களை உன் வாழ்வோடு ஒப்பிட்டுப் பார். இது உனக்காக எழுதியது என்பதை உறுதியாக புரிந்து கொள்வாய். நீ எப்போதும் உன்னை அடுத்தவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதே. ஒன்று, தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், இல்லை என்றால் தலைகணம் ஏற்படும். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று. நீ நீயாக இரு. யாரோடும் உன்னை ஒப்பிட்டுக் கொள்ளாதே. உன்னை புறக்கணித்துச் சென்றவர்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். வருத்தப்படாதே. அனைவரும் உன்னை தேடி வரும் காலம் வரும். முடிந்து போன விஷயங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். இதுவரை நடந்ததெல்லாம் நன்மைக்கே. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்கே. இனிமேல் நடக்கப் போவதும் சாட்சாத் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு. நீ யாரிடம் சரணாகதி அடைந்தாய் என்று தெரியுமா? நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கின்றாய் என்பது உனக்கு புரியுமா? எந்த ஆலயத்திற்கு உன் பாதங்கள் வந்து சென்றன என்பதை தெரிந்து கொண்டாயா? நீ நம்புவது உன் அப்பா என்னை. நீ வந்து சென்றது எனது ஆலயத்திற்கு. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? என்னை நம்பி வந்த பக்தர்களின் பாவங்களும் துரதிர்ஷ்டமானவர்களின் பாவங்களும் முற்றிலும் எரிந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்றென்றும் எரியும் புனிதமான விளக்கை ஏற்றி வைப்பேன். உன் பிரச்சனைகள் சிக்கல்களை எண்ணி சிறைப்பட்டு கொண்டிருக்கின்றாயே. நண்பர்கள், உறவினர்கள் என்று எல்லோரையும் நம்பி இன்று ஏமாந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதற்காகவே என் ஆலயத்தில் நான் தயாராக காத்திருக்கின்றேன். நீ விரும்பும் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக நான் தயாராக இருக்கின்றேன். உரிமை உள்ள தந்தையைப் போல நான் என் பிள்ளைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன். நான் மிகுந்த அன்புடன் உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ ஏழையாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என் ஆலய வாசலில் நீ ஏறும் தருணத்தில் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறாய். என்னை தேடி வா கண்மணி. உன் பிரச்சனைகள், சிக்கல்கள் என்று எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்து உன் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிவிட்டு உன் மனம் போல் நிகழ்வுகள் அனைத்தையும் நடத்தி காட்டுகின்றேன். நம்பிக்கையோடு இரு.